அம்மா உங்க பேர் என்ன? என் பேர் பழனி. பழனி. உங்க வயசு? 41. 41. சரி, உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு அசுத்தாயி பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு நாளா? இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எனக்கு ஆண்டவர் எனக்கு பிசாசுக்கு உள்ளது எனக்கு விடுதலாக்கி கொடு, என்ன பேய் பிடிச்சிட்டு எனக்கு விடுதலாக்கி கொடு விடுதலாக்கி கொடுத்துச்சு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு பயந்து போய் நான் பெயருதேன் அழுது சோமனிதுல ஆண்டவர் எனக்கு விடுதலாக்கினாரு. விடுதலாக்கி கொடுக்கல அப்பா நான் விட்டு பெயருதேன் நான் அழுதேன். அது அழுதுன்றது போயிருதேன்னு சொன்னது யாரு? பிசாசு. பெயருதேன் நான் பெயருதேன் உருண்டு அழுது கீழே உருண்டு பிறண்டு இருந்துச்சு. எனக்கு ஊழியக்கார சோமன்னு கை வச்சு சோமன்னிலே எனக்கு நான் போறோம்னு எனக்கு விடுதலாக்கி கொடுத்துட்டாரு. அப்ப இப்போ உங்க உடம்பு விட்டு போனது உணர்ந்தீங்களா? ஆமா, உடனே. இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப எனக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு. அப்ப இயேசுதான் சுகம் கொடுத்தா நம்புறீங்களா? நான் நம்புறேன். அசுத்தாவி வந்து இப்படி கையை தூக்கி சொல்லுங்க. அசுத்தாவி எனக்கு எனக்கு அசுத்தாவில இருந்து விடுதலாக்கி தந்தார். ஏசப்பாக்கு நன்றி. ஏசப்பாக்கு நன்றி. ஆமென். அப்படி ஏமா நீங்க இங்க வாங்கம்மா. இது நீங்க உங்க பொண்ணு தானம்மா? பேத்தியா? சரி, பாகவில்ல. நீங்க சொல்லுங்க உங்க மகவில்ல பத்தியா. இப்ப இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? சரிம்மா, இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? இப்ப நீங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்களா? இவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு ஆள் சொல்லுங்க. பாப்பா என்னமா நடிச்சு? உங்க பேர் என்னம்மா? சரி, இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா வேணும். இவங்க எப்படி இருப்பாங்க வீட்டுல? மூச்சு விடாம ரொம்ப திணறி இருந்தாங்க. சரி, அப்ப என்ன செய்வாங்க? மூச்சு விடும்போது செத்துரன் போல தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இருங்கம்மா ஒரு ஆள் சொல்றேன். நிறைய பேர் ஜோம் இருக்காங்க. அப்ப எப்படி இருந்து கேட்கவே இல்லை. சரி, நீங்க ஜோம் பண்ணும்போது கீழே விழுந்து நின்றுட்டு இருக்கவங்க கீழே விழுந்து ஜோம் பண்ணும்போது பிசாசடி விட்டு நான் போறேன் சொல்லிட்டே இருந்தது. அப்படின்னு அவங்க உடம்புல இருந்து பிசாசு வெளியே போச்சு அப்படின்னு இப்ப அவங்களே சொன்னாங்க. அம்மா சொல்றாங்க. அப்ப அவங்க உடம்புல இருந்து பிசாசு நான் விட்டு போயிருந்தேங்கிறத அம்மாவே சொன்னாங்க. உனக்கு கத்துனாங்க இல்லையா? கத்துனாங்க. அதை நீங்க கவனிச்சீங்க இல்ல? இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? அப்ப அம்மா முகம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்ப யார் சுகம் கொடுத்துருக்கா? ஏசப்பா. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா. கை தூக்குங்க. ஏசப்பா, எங்க அம்மாவுக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. இன்னும் எங்க அம்மா கூட இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே, பழனியை முதுமாப்பட்டு கருத்துல கொடுக்கிறோம். பரிசுத்த ரத்தத்தால் கவி சுத்தி உங்களுடைய வசனத்தை அனுப்பி விடுதலை கொடுத்து பரிசுத்த ஹல்லேலூயா வல்லமையால் நிரப்பி அசுத்த ஆவியிலிருந்து இந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த சரீரத்தை விட்டு நான் போறேன்னு சொல்லி கதறி அந்த அசுத்த ஆவி இந்த உடம்பை விட்டு போனதே இந்த மகள் சொன்னால் தகப்பன. அவருடைய மகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மாதவியும் சொன்னதே ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தோம். கேட்டேரியா நீ பரலோகத்தில் அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். வீட்டுல விழும் முழுவதும் ரத்தம் தொழிக்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து ரத்தம் தொழிக்கிறோம். நீங்க அந்த சத்துரு இந்த வீட்டுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள போகாதபடி ஒரு தூதரை கட்டிட்டு பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. நீ கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். பிதா குமார பரிசுத்த நாமத்தில் இவங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என்ன படிக்கிறீங்க? BA தமிழ். சரி, அம்மாவை கவனமா பார்த்து